ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசியினருக்கு பிறந்திருக்கின்ற இந்த குரோதி ஆண்டானது எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் காணலாம். ரிஷப ராசி காலபுருஷனின் 2வது வீடு. அந்த வீட்டிற்கு 2ஆம் வீட்டில் மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலத்தில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவானும், 12ஆம் இடத்தில் குரு பகவானும், 5ஆம் இடத்தில் கேது பகவானும், 10ஆம் இடத்தில் சனி பகவான் செவ்வாயுடன் இணைந்தும், சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 11ஆம் இடத்தில் ராகு பகவானுடன் இணைந்தும் உள்ளனர். இதுகால் வரை சனி பகவான் 12ஆம் இடத்து பார்வையினால் வீண் அலைச்சல்கள், தேவையில்லாத விரய செலவுகள், தேவையில்லாத பயணங்களை இவர்கள் மேற்கொண்டு வந்தனர். அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வண்டி வாகனங்கள்லேயும் அவங்களுடைய குடியிருக்கிற வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத செலவுகள் அவர்களுக்கு வந்து கொண்டு இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் கேது, அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் பிள்ளைகள் வழியில் தொல்லைகளை கொடுத்து வந்தார். பூர்வீகத்திலும் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வந்தது. அடுத்து பார்த்திங்கனாக்கா 7ஆம் இடத்தை பார்த்து திருமணமான தம்பதிகளை பிரித்து வைத்தும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடையும் ஏற்படுத்தி வந்தார். சனி பகவான் அந்த ரிஷப ராசிக்கு பாதகாதிபதியாகவும் செயல்படுறதுனால 10ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்று இருந்தாலும், ராகு பகவானின் சாரத்தில் இருந்தாலும், தொழிலிலும் அவர்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியோ அவர்களுக்கு வருமானமோ இல்லாமல் இருந்து வந்தது. குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி அன்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்வை செய்ய உள்ளார். 5ஆம் இடத்து பார்வையினால் பிள்ளைகள் வழியில் இருந்து தொல்லைகள் நீங்கும். பிள்ளைகளுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து தடைகள் நீங்கி அவர்களுக்கு தனப்பிராப்தி, சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இவர்களுக்கும் இவர்கள் பூர்வீகத்திலிருந்து சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலம் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கும் கிட்டும். திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு இவர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது குரு பகவான் பார்வையினால் 7ஆம் இடத்தை பார்வை செய்து திருமணமாகாத ரிஷபராசி நேயர்களுக்கும் இவர்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கிட்டக்கூடிய அமைப்பு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால அந்த அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீகத்திலிருந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வரும். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வரும். அவர்களுடைய தசா புத்தி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பரிகாரமாக ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி குரு பகவானுக்கும் பிரீத்தி பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கும் பிரீத்தி பண்ணணும். அந்தந்த ஸ்தலங்களுக்கு, அந்தந்த கிரகங்களுக்குரிய ஸ்தலங்களுக்கு இவர்கள் சென்று வரும்போது கண்டிப்பாக இந்த குரோதி ஆண்டு இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.